இந்த இப்போ ஆவுனா செல்ல கையில் எடுத்துக்கிட்டு அது என்னதுன்னே வீடியோ எடுக்க அலைதாங்க. எதுக்கு? பள்ளியிடத்துல பிள்ளைய வந்து அதை பெருக்குது, அதை கழுவுது, அது இதுன்னு சொல்லி வீடியோ எடுக்க அலைதாவ. படிக்க போற பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் சுத்தத்தையும் எப்படி கற்றுக் கொடுப்பாவ? அவிய இருக்க இடத்த அவிய தான் சுத்தமாக வைக்கணும். அதுக்காகத்தான் வாத்தியாரும் டீச்சரும் சொல்லி கொடுக்காவ. இந்த மாதிரி சுத்தமாக இரு, சுத்தமாக போன்னு. ஆவுனா அதுக்கு ஒரு செல்லு மையத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதை ஒரு இதாக பிரச்சனையை கிளப்புதியல. உங்களுக்கு நியாயமா இருக்கா? எங்க டீச்சர் வீட்டையா பெருக்கு சொன்னதா? பள்ளியிடத்தை தானே பெருக்குனது. 8 மணிக்கு நாங்க போவோம். ஆம்பளை பையன் கொஞ்ச நாள் தூக்கம், பொம்பளை பிள்ளை தூக்கம். கேளுங்க, இங்க நாங்க படிக்கும் போதெல்லாம் பள்ளியிடத்துல முறை வச்சு நாங்க தான் பள்ளியிடத்தை பெருக்குவோம். எங்க கிட்ட எங்களுக்கு சொல்லி தந்த வாத்தியார் டீச்சர்லாம் ஒழுக்கத்தை சுத்தத்தை கத்து கொடுத்தாங்க. புரியுதா? இதை வீடியோ எடுத்துக்கிட்டு அலையாதீங்க, நல்லா இருக்க முடிய. வீடியோ எடுத்துக்கிட்டு பள்ளியிடத்துக்கு இவ்வளவு ஒதுக்குனாங்க. எதுக்கு ஒதுக்குனாங்க? அது பள்ளியிடத்துக்கு ஒதுக்குனாங்கன்னா அவங்க அவையெல்லாம் திங்கலாம் உண்டாவ. எந்த டீச்சர் வாத்தியாரும் திங்குத மாதிரிலாம் இல்லை. பள்ளியிடத்து நல்லதுக்கு ஏதாவது செய்வாங்க. பள்ளியிடத்தை காத்தாடி உடஞ்சி போயிடும், பெஞ்சு உடஞ்சி போயிடும். இது அவைய அரசாங்கம் சரி செய்யட்டும்னு இருப்பாவளோ பள்ளியிடத்துல. பிள்ளைய வந்து பள்ளியிடத்துல வந்து ஒரு பாத்ரூம் சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பள்ளியிடத்தை பெருக்குதா இருந்தாலும் சரி, இல்லை எதையும் கழுவுதா இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற இடத்த சுத்தமா வைக்கணும், அவங்கள சுத்தமா இருக்க வைக்கணும். அதுக்காக பிள்ளைகளை நீ சுத்தமா இரு, நீ இருக்கிற இடத்த சுத்தமா இருக்கணும். அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்காங்க, சுத்தத்தை சொல்லி கொடுக்காங்க. ஆவுனா இருக்காமல அதை வீடியோ எடுத்துக்கிட்டு அலைதானுங்க, மானக்கட்ட வீடியோ எடுத்துக்கிட்டு. எனக்கு என் வாய கலராத ஏதாவது பேசி விடுவேன். நீ 12 படிக்கிற அப்படின்னு படிச்ச? நல்லா படிச்சேன். நல்லா தான் படிச்ச. படுத்து போய் எப்படி கையில 8 மணி 12 மணி எண்ணி படுத்துல போய் ஒரு ஆள் 1/4 மணி நேரம்னு கணக்கு எடுத்து தூப்போம், பெருக்குவோம். பல்லடத்துல வேப்பமரம் தூசி பெருக்குவோம். பாத்ரூம் இருக்குன்னா அந்த பாத்ரூம் போய் தண்ணி எடுத்து ஊற்றி விடுவோம். நான் படிக்கும் போதுல எங்க பாத்ரூம் முடியாது, திறந்த இடம் தான் அது. அவிய படிச்ச படத்துல எங்க மச்சம் படிச்ச போன் வருது. எங்க மச்சம் படிச்ச படத்துல பாத்ரூம் இருக்குது. நீங்க தானே மச்சம் கழுவுனிய? ஆமா, பொம்பளை பாத்ரூம்னா பொம்பளை பிள்ளை எடுத்து வைக்கும். ஆம்பளை பையங்கன்னா நாங்க தான் தண்ணி எடுத்து வைப்போம், நாங்க தான் அதை தண்ணியை ஊற்றி விட்டு போவோம் சுத்தமா. அப்படிதான் எங்களுக்கு படிச்சு தந்த வாத்தியாரும் எங்க ஒழுக்கத்தை சொல்லி தந்தாங்க. அப்படியும் படிக்கலனால எங்களை அடிச்ச அடிலாம் நீ இப்ப எந்த பிள்ளைலாம் அடி வாங்கியிருக்காது. என்ன மச்சான்? உப்பு அள்ளி போட்டு உப்புல முடியாத விட்டாங்க எங்க வாத்தியாரெல்லாம். ஆனாவனா தெரியலன்னுட்டு 5ஆவது படிக்கும் போது ஆனாவன ஒழுங்கா சொல்லலன்னுட்டு பிள்ளைய பள்ளியிடத்தை பெருக்குதுன்னா அதை வீடியோ எடுத்துக்கிட்டாலே தாங்க மானகட்ட பயலுங்க. சும்மா உன் பிள்ளைய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடு. நீ இப்ப செல்லு எடுத்து வீடியோ எடுத்து போடுவ, உன் பிள்ளை அங்க ஊதாரியா தான் போகும், ஊதாரியா தான்.